உன் சுய புத்தியில சாயாது அப்படின்றது. உன் இருதயத்துல மட்டும் ஆண்டவரை நம்பு, ஆனா இருதயத்துல ஆண்டவரை நம்பி உன்னோட சுய புத்தியில ஏதோ ஒண்ணு செய் அப்படின்னு சொல்லல. அது நம்ம இருதயம் ஒரு பக்கம் போகுது, நம்மளோட சிந்தனை ஒரு பக்கம் போகுதுன்னா நம்மளோட வாழ்க்கை எங்கேயோ போய் கோட்டை விட்டுருவோம். சோ இன்றைக்கு கூட our heart and mind should be aligned with God's will. ஓகே, நம்மளோட இருதயமும் சரி, நம்மளோட சிந்தனையும் ஆண்டவரோட. இப்ப நீங்க நினைப்பீங்க, என்னோட இருதயமும் என்னோட மாம்சத்துக்கு ஏத்த மாதிரிதான் நடக்குது, என்னோட சிந்தனையும் என் மாம்சத்துக்கு ஏத்த மாதிரிதான் நடக்குதுன்னா நான் சொல்லட்டா, நீங்களே உங்களுக்கு குழி தோண்டி நீங்க புதைச்சுக்கிறதுக்கான சமம். பட் இந்த வசனம் கிளியரா சொல்லுது, ட்ரஸ்ட் இன் தி லார்ட், which means உங்க சுய புத்தியில சாயாம, உங்களோட டிசையர்ஸை நீங்க சேஸ் பண்ணாம, உங்களோட வாஞ்சைகளே நீங்க யோசிச்சுட்டே இருக்காம, அவரோட சித்தத்தை நீங்க நம்பணும். அவர் ஒரு பிளான் வச்சிருப்பார்ல, அதன் மேல நீங்க சாயணும்ன்றதுதான் இந்த வசனம் சொல்லுது. God wants you to trust him, not